பொழுது எல்லாருடைய உழைப்பின் மீது நின்று இந்த கட்சி வளருது. யாருடைய தனிப்பட்ட உழைப்பு, யாருடைய தனிப்பட்ட செல்வாக்கு, யாருடைய தனிப்பட்ட பண பலம், எதை வச்சு இந்த அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு பொறுப்பை எடுத்து செயல்படுத்துறாங்க. எல்லாருமே நாம இந்த கட்சியை கட்டமைக்கிறதுக்காக வேலை செஞ்சாங்க. மாவட்ட நிர்வாகிகள் வேலை செஞ்சாங்க. பொழுது எல்லாருடைய உழைப்பின் மீது நின்று இந்த கட்சி வளருது. யாருடைய தனிப்பட்ட உழைப்பு, யாருடைய தனிப்பட்ட செல்வாக்கு, யாருடைய தனிப்பட்ட பண பலம், எதை வச்சு இந்த அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு பொறுப்பை எடுத்து செயல்படுத்துறாங்க. எல்லாருமே நாம இந்த கட்சியை கட்டமைக்கிறதுக்காக வேலை செஞ்சாங்க. மாவட்ட நிர்வாகிகள் வேலை செஞ்சாங்க. மனிதநேய ஜனநாயக கட்சி கடந்த 2016ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு இந்த ஆண்டு 10ஆம் ஆண்டு தொடக்க விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். தமிழகம் முழுவதும் பல்வேறு மக்கள் நலப் பணிகளை செய்து இந்த 10ஆம் ஆண்டு தொடக்க விழாவை நடத்தி வருகின்றோம். தமிழகம் முழுவதும் உறுப்பினர்கள் சேர்க்கை, கட்சி கட்டமைப்பு என நிர்வாகிகள் மட்டத்தில் கலந்துரையாடல்கள் நடந்து வருகின்றது. அந்த அடிப்படையிலே மதுரை மண்டல ஆலோசனை கூட்டணம் இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதேபோல் நெல்லை மண்டலம் சார்பாக, அதாவது தென் மண்டலம் சார்பாக வருகின்ற 21ஆம் தேதி நாகர்கோவிலிலே தென்மண்டல மாநாடு ஒன்றை நடத்தி 4 முக்கியமான கோரிக்கைகளை அந்த மாநாட்டிலே நாங்கள் வைக்கின்றோம். அந்த 4 கோரிக்கைகளிலே ஒன்று, சமீபத்திலே மத்திய ஒன்றிய அரசாங்கம் வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வந்தது. அந்த வக்ஃபு திருத்த சட்டத்தின் மீது விவாதம் நடைபெறும் பொழுது எதிர்க்கட்சிகளின் கடுமையான ஆட்சேபனைகளை கொண்டு அது பாராளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. கூட்டுக்குழுவிலே முறையாக விவாதிக்காமல் அல்லது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சொல்லக்கூடிய திருத்தங்களை எல்லாம் மேற்கொள்ளாமல் அந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அந்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். 2வது கோரிக்கையாக, இந்தியாவிலே வழிபாட்டு தலங்கள் சட்டம் 1991 இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னால் எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் எந்த அடிப்படையில் நடைபெற்று வருகின்றதோ அந்தந்த வழிபாட்டு தலங்கள் அதே வழிகாட்டுதலின்படி அதே சம்பிரதாயத்தின் அடிப்படையிலே நடைபெற வேண்டும் என்பதுதான் அந்த வழிபாட்டு தலங்கள் சட்டம் 1991 சொல்லுகின்றது. அந்த அடிப்படையிலே அந்த சட்டம் நம்முடைய நாட்டிலே வலுவாக பின்பற்றப்பட வேண்டும் என்ற 2வது கோரிக்கை. 3வதாக, இந்தியா முழுவதும் சாதிவாரியாக கணக்கெடுப்பு நடத்தி சாதிவாரி பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டும். கல்வி வேலைவாய்ப்புகளிலே இடஒதுக்கீட்டை சாதிவாரியாக வழங்க வேண்டும் என்ற 3வது கோரிக்கை. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு அரசாங்கம் பீகார், ஆந்திராவை பின்பற்றி தமிழ்நாடு அரசாங்கம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். அதுதான் சரியான 100% இடஒதுக்கீடு அல்லது பிரதிநிதித்துவத்திற்கு உதவும் என்பதை இந்த நேரத்திலே அதையும் கோரிக்கையாக வைக்கின்றோம். 4வது கோரிக்கையாக, ஆயுள் தண்டனை பெற்று சிறைகளிலே இருக்கக்கூடிய ஆயுள் சிறைவாசிகள் அனைவரையும் 10 ஆண்டுகளை கடந்த அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களையும் அனைத்து வழக்குகளை சேர்ந்தவர்களையும் விடுதலை செய்ய, பாரபட்சம் இல்லாமல் விடுதலை செய்ய வேண்டும் என்பது 4வது கோரிக்கை. இந்த 4 கோரிக்கைகளையும் முன்வைத்து தென்மண்டல மாநாடு நாகர்கோவிலிலே வருகின்ற 21ஆம் தேதி மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பிலே நடைபெறுகின்றது.
ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. பிரதமர் மோடி கைகால கட்டின மாதிரி கருத்து சொல்லுகின்ற உரிமையை முடக்குவதற்கு சமமானது. அமெரிக்காவிலே நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவத்தை அந்த கார்ட்டூன் வெளிப்படுத்தியது, அந்த விகடன் குழுமம் வெளிப்படுத்தியது. இப்படி அந்த இணையதளத்தை முடக்குவதன் மூலமாக மக்கள் மனதை, மக்களுக்கு தெரிய வேண்டிய செய்திகளை முடக்கிவிடலாம் என்று ஒன்றிய அரசாங்கம் நினைக்கின்றது. ஏனென்றால் இது ஊரறிந்த நாடறிந்த விஷயம். அமெரிக்காவிலிருந்து நம்முடைய நாட்டைச் சேர்ந்தவர்கள் சங்கிலியால் கட்டி வரப்பட்டு அனுப்பப்பட்ட அந்த செய்தி நாடறிந்த ஒரு உண்மை. அந்த உண்மையை ஒரு காலத்திலும் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டாரா? தமிழகத்தில் போதுமான நிதி தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு கண்டிப்பாக ஏற்கக்கூடாது. அப்படி ஏற்றால்தான் கல்விக்கான அந்த நிதியை விடுவிப்போம் என்று ஒன்றிய அரசு சொல்வது மிக கடுமையாக கண்டிக்கத்தக்கது. ஒன்றிய அரசு நமக்கு அந்த நிதியை தர மறுக்கிறார்கள் என்று தொடர்ந்து முதல்வர் சொல்லி வருகிறாரே தவிர, அந்த நிதியை பெறுவதற்கான வழி என்ன என்பதை ஆராய வேண்டும். அல்லது தமிழ்நாட்டு மக்களை வைத்து ஒரு மிகப்பெரிய மத்திய அரசுக்கு எதிரான ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தி அந்த நிதியை நாம் பெற வேண்டும். எப்படி அரிட்டாப்பட்டியிலே டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்போம் என்று சொல்லும் பொழுது மொத்த தமிழ்நாடும் அதற்கு எதிராக நின்று அந்த திட்டத்தையே நாம் வாபஸ் வாங்க வைத்தோமோ, அதே போன்று ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டின் மீது பாரபட்சம் காட்டும் பொழுது மொத்த மக்களையும் திரட்டி அந்த நிதியை பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அதனுடைய பின்னணி என்ன என்பது நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை அவர் நாடறிந்த பிரபலமான நடிகர் என்பதால் ஒரு பாதுகாப்புக்காக வழங்கியிருக்கிறார்களா, அல்லது எதிர்கால திட்டம் ஏதும் அதில் ஒளிந்திருக்கிறதா என்ன என்பது உண்மை தெரியவில்லை. அல்லது விஜய் அந்த பாதுகாப்பை கேட்டாரா, அல்லது அவங்களே முன் வந்து கொடுக்குறாங்களா என்பது நமக்கு தெரியவில்லை. போக போக அந்த முடிச்சு அவிழும். 2026 தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து மனிதநேய ஜனநாயக கட்சி போட்டியிடும். பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு தான் ஆதரவுன்ற மாதிரி தான் அந்த நிலைப்பாட்டில் இருக்காங்க. இப்ப தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே ஒவ்வொன்று நடந்திருக்கு, தப்பா நடந்திருக்கு. எந்த இஸ்லாமியர்களும் ஆர்ப்பாட்டமா போராட்டமா நடத்துற மாதிரி பார்க்கவே முடியல. இல்லை, எங்க கட்சி நடத்தி இருக்குது. எங்க மனிதநேய ஜனநாயக கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த போன்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுது போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். நிச்சயமாக இந்த திமுக அரசில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கின்றது. பள்ளிக்கூடங்களில் பெண் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு பெற்றோர்கள் அச்சப்படுகின்றனர். மிக மோசமான ஒரு சூழ்நிலை தான் தமிழகத்திலே நிலவுகின்றது என்பதற்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. மேலும் இது போன்ற குற்றச் செயல்களை யாராவது எடுத்து கூறினால் அவர்களுக்கு உயிருக்கு அச்சம் ஏற்படுகின்ற சூழல் ஏற்படுகின்றது. நீங்கள் நம்ம புதுக்கோட்டையில் திருமயத்தில் பார்த்தோம், கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன என்று ஒரு சமூக ஆர்வலர் வீடியோ எடுத்து அதிகாரிகிட்ட கொடுக்குறாரு. அடுத்த வாரமே அந்த கும்பல் அவரை படுகொலை செய்கின்றது. அப்போ அதிகாரியின் தொடர்பு இல்லாமல், அதிகாரி காட்டி கொடுக்காமல் அந்த சம்பவம் நடக்க வாய்ப்பு கிடையாது. நேற்றைய தினம் மயிலாடுதுறையில் சாராயம் விற்ற நபர்களை 2 மாணவர்கள் கண்டித்திருக்கின்றார்கள். அந்த மாணவர்கள் குத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் தமிழகத்திலே தொடர்ந்து நிகழ்கின்றன. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. உடனடியாக அதில் தனியாக கவனம் செலுத்தி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சி விரும்புகின்றது. திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் காலமாக திருப்பரங்குன்றத்திலே முருகன் கோயில் இருக்கின்றது, சிக்கந்தர் தர்கா இருக்கின்றது. நம்ம எல்லோரும் அறிந்த விஷயம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலான பெயர்கள் சிக்கந்தர் என்று வைத்திருப்பார்கள். இந்த சுற்றி உள்ள மாவட்டங்களில் உள்ள பெயர்களை, முஸ்லீம் பெயர்களை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் நிறைய சிக்கந்தர்கள் இருப்பார்கள்.
அந்த சிக்கந்தர் என்பது இந்த தர்காவில் அடங்கியிருக்கக்கூடிய அந்த முன்னோரை நினைவில் வைத்து தான் அந்த சிக்கந்தர் பெயர் வைத்திருக்கின்றார்கள். இந்த மாவட்டத்தை சுற்றியுள்ள இந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வருடத்திற்கு ஒரு முறை குடும்பங்களிலிருந்து வந்து அந்த சிக்கந்தர் மலையிலே சென்று சில சம்பிரதாயங்களை செய்து வருவது வழக்கமாக இருந்து வருகின்றது. ஒரு குறிப்பிட்ட மதவாத சக்திகள் அந்த இரண்டு மக்களிடமும், முஸ்லீம்களிடமும் இந்துக்களிடமும் மோதல் போக்கை உருவாக்க வேண்டும் என்பதற்காக, அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கிளப்புகின்றார்கள். மதுரை மக்கள் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் நடத்திய அந்த போராட்டத்தில் கூட மதுரை மக்கள் பங்கேற்கவில்லை. நிச்சயமா இருக்குது. நிச்சயமாக கூட்டணிகள் மாறும். திமுகவிலிருந்து சில கட்சிகள் வெளியாகி அதிமுக கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. மனிதநேய மக்கள் கட்சியினுடைய, மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அதிமுக கூட்டணி சொல்றதுனால அதிக சீட்டு தரனால திமுக கூட்டணிக்கோ இல்லை வேற கூட்டணிக்கோ மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்லை, நாங்கள் அப்படி எந்த முடிவும் எடுக்கலை. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மனிதநேய ஜனநாயக கட்சி அதிமுகவோடு பயணிக்கும் என்று எங்களுடைய நிர்வாகத்தில் நாங்கள் முடிவு எடுத்திருக்கிறோம். இப்ப அந்த திருப்பரங்குன்ற மலை வாரத்திலே வரேன், அதுலயுமே நீங்க ஒரு சில அவங்களெல்லாம் அனைத்து பேரையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கோ அல்லது எந்த ஒரு இதுவுமே பண்ணாம அப்படியே அமைதி காத்துட்டு இருக்கிறீங்களா? இதை எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, நான் பேச்சுவார்த்தையை நாம் நடத்த முடியாது. நம்ம அரசுகிட்ட என்ன சொன்னோன்னு சொன்னால், நீங்கள் காவல்துறையோ அரசோ வெளி கட்சிகளில் இருந்தோ அல்லது வெளியில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் எதில் இருந்துமோ நீங்கள் கருத்துக்களை வாங்காமல், அந்த சிக்கந்தர் தர்காவினுடைய நிர்வாகிகள், திருப்பரங்குன்றம் முருகன் மலையினுடைய அந்த கோயிலுடைய நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அதில் சுமூக தீர்வு காண வேண்டும் தான் எங்களுடைய நிலைப்பாடு. அப்போ தான் இங்கே ஒரு சுமூக தீர்வு ஏற்படும். ஏன்னா காலங்காலமாக அங்கே என்ன நடைமுறை இருக்குதுங்கிறது அந்த 2 நிர்வாகிகளுக்கு தான் தெரியும். வெளியிலேருந்து நம்ம போய் கருத்து சொன்னால் அது வேற கருத்து, மாற்று கருத்துன்னு சொல்லி அதை திசை திருப்பிடுவாங்க. அதனால் 2 நிர்வாகிகளையும் அழைத்து இந்த நிர்வாகம் பேச வேண்டும். விஜய் ஒருவேளை உங்க கட்சியை கூட்டணிக்கு அழைச்சா போவீங்களா? விஜயே அதிமுக கூட்டணிக்கு வருவார். தனிச்சு கூட்டணி அமைச்சு ஏற்கனவே சகோதரர் விஜயகாந்த் வந்து பல தேர்தல்களில் தனிச்சு போட்டியிட்டு தன்னுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரித்து பின்னால் அதிமுக கூட்டணியோட வந்து எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். அப்படிப்பட்ட ஒரு வரலாறு தமிழ்நாட்டில் இருக்குது. தனிப்பட்ட முறையில் தனியாக நின்று வாக்கு சதவீதம் பெற்று ஒரு 10-20 வருஷம் கழித்து ஒரு கட்சியோட கூட்டணி வந்து அப்புறம் ஒரு எம்எல்ஏக்களை உருவாக்குறதை விட, எதிர்க்கட்சி தலைவராக வருவதை விட, இப்போவே தொடக்கத்திலேயே ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வச்சு ஒரு அதிகமான எம்எல்ஏக்களை உருவாக்கினார்னு சொன்னால் அவருடைய கட்சியினுடைய எதிர்காலம் சிறப்பானதாக இருக்குங்கிறது எங்களுடைய கருத்து. ரொம்ப ரொம்ப நன்றி. எந்த கட்சி வருது எதிர்பார்க்குறீங்க?